புதுக்கோட்டை எழுத்தாளர் துரைகுணா மீது காவல்துறையினர் பொய் வழக்கு தொடர்ந்துள்ளதாக புகார்தாரர் சிவானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சிவானந்தத்தை கத்தியால் குத்தியதாக சமூக ஆர்வலர் பூபதி கார்த்திகேயன் மற்றும் எழுத்தாளர் குணசேகரன் ஆகியோரை புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பைக்குடி காவல்துறையினர் கைது செய்தனர். சிவானந்தம் அளித்த புகாரின் பேரில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவல் ஆய்வாளர் சகாய அன்பரசு உத்தரவு படி சாய்வு ஆர்வலர் மெய்யப்பன் தன்னை ஏமாற்றி வெள்ளைத்தாளில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு அவர்களாகவே புகாரை பதிவு செய்துள்ளதாக சிவானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார். கத்தியால் குத்தப்பட்டதாக புகார் இருக்கும் நிலையில் தனக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்று சிவானந்தம் தெரிவித்துள்ளார். காவல் ஆய்வாளர் சகாய அன்பரசு மீது சமூக ஆர்வலர் பூபதி கார்த்திகேயனும் எழுத்தாளர் குணசேகரனும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாலேயே இருவரையும் பழிவாங்க கைது செய்யப்பட்டுள்ளதாக எவிடன்ஸ் அமைப்பின் செயல் இயக்குநர் கதிர் கூறியுள்ளார். ஆலங்குடியில் மெய்யப்பன் சார் வெள்ளை பேப்பரில் ஒரு 4-5 பேப்பரில் கையெழுத்து வாங்கினார் சார். நான் எதுக்குன்னு கேட்டேன் சார். அவங்ககிட்ட எழுதி வாங்குறதுக்கு தப்பா நீ கையெழுத்து போட்டு கொடுத்தா தானே எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க சார். அதில் என்ன எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியாது சார். துரைகுணாங்கிறவரை கடவுள் மேலே சத்தியமாக இதுவரை நான் பார்த்ததில்ல சார். அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் பேர்லையும் பூபதி கார்த்திகேயன் பேர்லையும் கேஸ் போட்டால் ரிமாண்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லி ஒரு 12 மணிக்கு எனக்கு தெரியும் சார். அதை தெரிஞ்சு காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணேன் சார். சார் எங்கள் சித்தப்பா சார், அவர் யாருன்னே தெரியாது, என்ன சார் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கல, ரிமாண்ட் பண்ணுறீங்களா, அது மாதிரியெல்லாம் அவர் நடக்கவே இல்லை சார். என் பேரில் எந்த கத்தியும் எங்கே கையும் குத்தலை, என்னை அடிக்கவும் இல்லை சார். ஏன் சார் பொய் வழக்கு போடுங்கிறதுக்கு ஃபோனை வைடான்னு சொல்லி வச்சுட்டாங்க சார். கரம்பக்குடி காவல் ஆய்வாளர் அந்த சகாயம் அன்பரசு என்பவர் மீது 5 வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்துகிட்டு இருக்கு. கள்ளச்சாராயம் வழக்கு, அதில் அந்த கள்ளச்சாராயம் கும்பலோட ஒரு உறவு வச்சிருக்கிறது, பலவிதமான காவல் நிலைய சித்திரவதைகள் சம்பந்தமாக, தலித்துகள் மீது நடத்த வன்கொடுமையை கண்டு காணாமல் இருப்பதாக, இது போன்ற வழக்குகள் அவர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை நடத்துறது யாருன்னா பூபதி கார்த்திகேயனும் எழுத்தாளர் துரைகுணா, செல்வம் போன்ற அந்த பகுதியை சேர்ந்த நண்பர்கள் இந்த வழக்கை நடத்திட்டு இருக்காங்க. இந்த கோபம் ஒன்றும் தான் சார் காரணம், அடிப்படை காரணம் அவங்க மேல.